உன்னுடைய பேச்சை கேட்காத உடலும் மனமும் உனக்கு என்றுமே போராட்டம்தான். ஆன்மாவை சுத்தப்படுத்தாமல் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த உள்ளுணர்வுகளுக்கு சக்தி கிடைக்காது. நம்ம சிந்தனைகள் தெளிவாக இருக்காது. நம்மளுடைய போராட்டங்கள் மனதும் உடலையும் சேர்ந்து தான். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உள்ளுணர்வுகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும்னா காலையிலேயே நம்மளுடைய மனதை கடவுளிடத்தில் இயற்கை இடத்துல ஒப்படைக்கணும். நம்மளுடைய வேலைகள் நிமித்தமாக நம்ம கடவுள் தொழுவதை நம்ம நிறுத்திடுறோம். மரத்துக்கு வேர் எவ்வளோ ஆரோக்கியம் முக்கியமோ நம்மளுடைய வாழ்க்கையில் காலையில் அந்த தியானம் ஆன்மாவை கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது, அதுதான் வாழ்க்கையினுடைய வேர். அந்த வேரை நம்ம பலப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மனது சுத்தமாக இருக்கும். நம்மளுடைய உள்ளுணர்வுகளுக்கு சக்தி கிடைச்சி நம்மளும் ஒரு சூரியன் மாதிரி பிரகாசிக்க முடியும், மற்றவங்களுக்கு வாழ்வளிக்க முடியும்.